அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த கிளாஸில் வந்து சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ அப்படிங்கும்போது என்ன? ஸோ ஓகே, ஒரு சின்ன இமேஜினேஷன். அதாவது இது ரெண்டுமே எலக்ட்ரான்னு கன்சிடர் பண்ணுவோம். நம்ம வந்து எலக்ட்ரானை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் வந்து எலக்ட்ரானை இமேஜின் பண்ணுறோம். எலக்ட்ரான் வந்து ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கண்ணால் பார்த்தது இல்லை இல்லையா, இமேஜின் பண்ணுறீங்க. ஸோ இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். அதே நேரத்தில் சார்ஜ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன எலக்ட்ரான்னு கன்சிடர் பண்ணுறோம், இது வந்து ஒரு பெரிய எலக்ட்ரான்னு கன்சிடர் பண்ணுறோம். சிறுசு பெருசுன்னு எதுவும் கிடையாது, இமேஜின் பண்ணுறீங்க. ஓகே, இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானுக்குள்ளே சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா, அதோட அளவு மேக்னிடியூட் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ அதோட எடை எவ்வளோ இருக்கும்? கம்மியாக இருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குது, இப்போ அதோட எடை வந்து அதுக்கேற்றாப்புல அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவ்வளோ மாஸ் இருந்தால் இவ்வளோ சார்ஜ் அதுக்குள்ளே கண்டெயின் ஆகிருக்கும் அப்படிங்கிற ரேஷியோ. சப்போஸ் 1 கிலோ எலக்ட்ரான்னா அதுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷியோ. ஓகேயா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணவர் பார்த்திங்கன்னா 1897 பிரிட்டிஷ் ஃபிசிசிஸ்ட் ஜே தாம்சன் வந்து மெஷர்ட் த ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் டு த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் by using cathode ray tube மூலமாக இது பண்ணார். and applying electric and magnetic field perpendicular to each other, perpendicular apply பண்ணார், as well as to the path of electrons. அதாவது இதுதான் அதோட எக்ஸ்பெரிமெண்ட். cathode ray tube தான். cathode வந்து நெகட்டிவ், ஆனோட் வந்து பாசிட்டிவ். எலக்ட்ரான்ஸ் வந்து cathode rays வந்து பாஸ் ஆகுது, அதுக்கு பெர்பெண்டிகுலராக எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே நேரத்தில் இந்த சைட்லேருந்து பெர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அப்ளை பண்ணும் பொழுது கேத்தோட் ரேஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் வச்சு அவரால் என்ன கன்சிடர் பண்ண முடிஞ்சதுன்னா, இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் இந்த அளவுக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது, இவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் இவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அதோட சார்ஜையும் அதோட மாஸையும் அளவு பண்ணி பார்க்குறாரு. அதாவது இப்போ இந்த பேட்டரியில் அதிகமாக வோல்டேஜ் கொடுத்தோம்னா அதிகமாக கேத்தோட் ரேஸ், அதாவது அதிகமாக எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். ஸோ அப்போ அதில் அந்த எலக்ட்ரான்ஸில் எப்படி இருக்கும்? மேக்னிடியூடு சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம், எந்த அளவுக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக அப்ளை பண்ணி அதோட ரேஷியோவை அவர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. அதுலேருந்து அவரோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா, த மேக்னிடியூட் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ் ஆன் த பார்ட்டிகல். இந்த லைன் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ் ஆன் த பார்ட்டிகல். பார்ட்டிகல்னால நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணணும்னா, சப்போஸ் இது ஒரு பார்ட்டிகல்னா மேக்னிடியூட் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜோட அளவு அந்த பார்ட்டிகளில் எவ்வளோ இருக்கும். மேக்னிடியூட் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ் ஆன் த பார்ட்டிகல் கிரேட்டர் த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் ஆன் த பார்ட்டிகல். அந்த பார்ட்டிகளுக்குள்ளே, அதாவது எலக்ட்ரானுக்குள்ளே சார்ஜோட மேக்னிடியூட் அளவு அதிகமாக இருந்தால், கிரேட்டராக இருந்தால், கிரேட்டர் இஸ் த இன்ட்ராக்ஷன் வித் எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளேயும் இன்ட்ராக்ஷன், தொடர்பு வந்து அதிகமாக இருக்கிறது. அந்த எலக்ட்ரானுக்குள்ளே சார்ஜ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோடையும் மேக்னெட்டிக் ஃபீல்டோடையும் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுது. ஓகேயா, மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிள், அதாவது அந்த பார்ட்டிகிளோட எடை. ஓகேயா, அதாவது எலக்ட்ரானோட எடை லைட்டராக இருந்தால், அதாவது லைட்டர் த பார்ட்டிகிள் கிரேட்டர் த டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷன் என்ன? அந்த எலக்ட்ரானோட மாஸ் வந்து லைட்டராக இருக்கும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க, டிஃப்ளெக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குது, கிரேட்டர் த டிஃப்ளெக்ஷன். ஓகே, அதே நேரத்தில் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, சைடில் பெர்பெண்டிகுலராக அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கணும்? the deflection of electrons from its original path increases. ஒரிஜினல் பாத் என்னது? சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் பி பாயிண்டில் விழுகும். எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அப்ளை பண்ணும்பொழுது ஸ்ட்ரென்த் அதிகமாக அப்ளை பண்ணால் the increase in the voltage across the electrodes or the strength of the magnetic field ஒரிஜினல் பாத்திலிருந்து மாறிடுது. எந்த அளவுக்கு?
எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து அதிகமாக அப்ளை பண்ணாலோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக அப்ளை பண்ணாலோ அதுக்கேற்றாப்புல டிஃப்ளெக்ஷன் மாறுது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக பண்ணி பார்த்து அவரால் என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா E/mE மாஸ், இது வந்து சார்ஜ். ஸோ வேர் mE is the mass of the electron in kg, okay, and the E is the magnitude of the charge. அந்த சார்ஜில் எந்த அளவுக்கு அளவு சக்தி இருக்குது on the electron in coulomb. Since electrons are negatively charged, the charge on the electron is -e. 1 கிலோ மாஸ் உள்ள ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அதுக்குள்ள 1.758820 into 10 to the power 11, சாரி இது வந்து பவர் 11 கூலும் சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரேஷியோ, அவர் கண்டுபிடிச்ச ரேஷியோ. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோ எலக்ட்ரான் ஓகே, 1 பெர் கேஜினா கேஜி -1 என்ன அர்த்தம், பெர் கேஜி. 1 kg ஆஃப் எலக்ட்ரானில் இவ்வளோ கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட கண்டுபிடிச்ச ரேஷியோ. ஸோ ஓகே, ஸோ இதை வச்சு அவரால் என்ன சொல்ல முடிஞ்சதுன்னா அதோட மாஸ் எப்படின்னு இருக்கும் அப்படின்றதும் அதுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு ரேஷியோ மூலமாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இதை வச்சு அடுத்தடுத்து எப்படி வந்து ப்ரோட்டான்ஸ் அடுத்து நியூட்ரான்ஸ் எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.